ஹலோ தோழர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ திருமலைக்கு போகிறதுக்கு இப்போலாம் ஏசி பஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. அவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடாக இந்த பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸு. ஸோ அதெல்லாமே பார்க்குறப்ப நமக்கு ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் கீழே நமக்கு இவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடாக இவ்வளோ நல்ல ஒரு ஏசி பஸ் வந்து ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மேபி இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் ஆரம்பத்தில் விலை அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரியோ இல்லைனா வந்து விலை அதிகமாக கொடுத்து செய்கிற மாதிரியோ வரும்னு நினைக்கிறேன். பட் டிடிடி வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் பஸ்ஸஸை வந்து ஏசி பஸ்ஸஸாக அங்கே விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ காஸ்ட் வைஸ் ரொம்ப அஃபோர்டபுள். ஸோ நார்மல் பஸ் வந்து பார்த்திங்கன்னா சீட்டெல்லாம் உட்காரதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அங்கே குத்தும், இங்கே குடையும். ஸோ அது வந்து தூக்கி தூக்கி போடும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் வெரி ஃபஸ்ட் டைமு இந்த ஏசி பஸ்ஸில் நான் வந்து மலை ஏறி இறங்கியிருக்கேன். சூப்பராக ஃபீல் பண்ணேன். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாமேன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஏசி பஸ் மூலமாக போகிறப்ப வெளியில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த வியூஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ பிரிட்ஜு வந்து நல்லா கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ முன்னாடியெல்லாம் கீழே இந்த பஸ்ஸஸ் போகிறப்ப பயங்கரமாக வந்து டிராஃபிக் ஜாம் ஆகும். இப்போல்லாம் வந்து மலைக்கு போகிறவங்க மட்டும் இந்த பிரிட்ஜஸ் வழியாக போகிற மாதிரி ஈஸியாக வச்சுட்டாங்க. இதனால் நமக்கும் அந்த உள்ளூர்காரங்களுக்கும் நல்லாவே பார்த்திங்கன்னா டிராஃபிக் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அந்த பிரிட்ஜஸ் மேலேயே அப்படியே போய் அங்கே கபில் தீர்த்தம் கிட்டே இறங்கி அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து அலிப்பிரி கொண்டு போயிடுறாங்க. ஸோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு எல்லாமே. அந்த பிரிட்ஜஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதை பெயிண்ட் பண்ண விதம், அதில் அந்த நம்ம திருமலை இல்லையா, அதனால் அந்த நாமத்தை வந்து போட்டிருக்க விதம், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறப்ப. ஸோ இந்த வாட்டி கபிலி தீர்த்தம் இறங்கி அங்கே நம்ம சிவபெருமானை தரிசனம் செய்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்காம போச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 டைம்ஸ் கிட்ட நான் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கபிலி தீர்த்தம், அந்த சிவபெருமான் அங்கே வந்து அருவி எப்பயுமே தண்ணி அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு கொட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கபிலி தீர்த்தத்தில் எப்பயுமே வந்து தண்ணி வற்றாமல் இருக்கும். ஸோ அங்கே கூட போயிட்டு நம்ம நீராடிட்டு நம்ம சிவபெருமானை தரிசிச்சுட்டு வரலாம். ஸோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம். ஸோ இந்த வாட்டி என்னால் பார்க்க முடியல. ஸோ நந்தி பகவானை மட்டும் சேவிச்சுட்டு இந்த பஸ்லேயே அலிப்பிரி வழியாக மேலே மலைக்கு வந்து காட் ரோடு வழியாக கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. வெளியிலலாம் பாருங்கள், அவ்வளோ பெரிய செடிங்க. அதாவது செடின்னு சொல்கிறதுக்கு இல்லை, இதெல்லாமே மரமாக மாறிடுச்சு. இந்த மரத்தெல்லாம் யாரும் வந்து நட்டு வைக்கலை. அதுவாக வந்து வளர்ந்து அதுவாக அங்கே இருக்க மக்கள் அனைவருக்கும் நிழல் கொடுக்குது. ஏன்னா மலைன்றதுனால அங்கே குளிரும் அதிகமாக இருக்குது, வெயிலும் அதிகமாக இருக்குது. இந்த மரங்கள் மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க மக்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜுவாலஜிக்கல் பார்க்குன்னு நினைக்கிறேன். அங்கே டியூஸ்டே மட்டும் அந்த ஜூ வந்து ஹாலிடே, மற்ற நாளெல்லாம் நீங்கள் போயிட்டு வரலாம். எனக்கு பார்த்திங்கன்னா அந்த ஜூவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு காலகட்டத்தில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாரஸ்ட்டாக இருந்திருக்கும், மக்களோட நடமாட்டமே இருந்திருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் அந்த விலங்குகள் எல்லாம் தான் அந்த இடத்த வந்து கட்டி ஆண்டு இருக்குங்க. ஓகேவா? இப்போ அந்த விலங்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம என்ன சொல்கிறது, இடம் கொடுக்காம நம்ம ஆக்கிரமிச்சுக்கிட்டு அதுங்களுக்குன்னு ஜூன் கட்டி வச்சுருக்கோம். அதாவது அதுங்க ஃப்ரீடமாக சுற்றிக்கிட்டு இருந்ததுங்க. அப்போ யாரும் கூட மக்கள் அந்த பக்கம்லாம் போயிருக்க முடியாது. ஸோ இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஸோ அதோட விசாலமான அந்த இடத்த சுருக்கி ஜூன்னு சொல்லி அதில் அதோட ஸ்பீஷியஸில் ஒரு சிலதை மட்டும் அங்கே கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்தா என்னதான் இருந்தாலும் மிருகங்களுக்கான ஃப்ரீடம் போயிடுச்சு இல்லையா ஜுவாலஜிக்கல் பார்க் மூலமானு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இந்த பஸ்ஸு ஏறின உடனே போதும், டிக்கெட் வந்து இங்கே இந்த அலிப்பிரிக்கு முன்னாடி இந்த பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டி எல்லாரையும் போயிட்டு அவங்கவுங்களே டிக்கெட் வாங்கிக்கோ சொல்கிறாங்க. ஸோ நான் டிக்கெட் வாங்கியிருந்தேன். ஸோ ஏசி பஸ்ஸு 110 ரூபா. ஸோ 2 and 4 எடுத்துக்கிட்டால் 220 ரூபா வரும் இல்லையா. ஆனால் அவங்க 20 rupees டிஸ்கவுண்ட் பண்ணி 200 rupeesக்கு தராங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏசி பஸ்ஸில் நீங்கள் போங்க வாங்க. வெயில் அதிகமாக இருக்குது. நான் இப்போ வந்து ஏப்ரல் மாதம் 2026 நான் போயிருக்கேன் இல்லையா, வெயில் பயங்கரமாக இருக்குது. அதனால் ஏசி பஸ் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நார்மல் பஸ்ஸு, நான் ஏசி பஸ் வந்து 90 ரூபா. அது 2 and 4 180 ரூபா வருது இல்லையா. ஆனால் அவங்க 140 ரூபான்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கன்செஷன் கிடைக்கிது. ஸோ டூ அண்ட் ஃப்ரோ வாங்கிக்கிட்டால் நல்லது. ஸோ நடுவில் 2-3 டேஸ் கேப் கொடுப்பாங்கங்க. அதனால் டூ அண்ட் ஃப்ரோ வாங்கிக்கிறது நல்லது தான். ஸோ நம்ம ஒன்றும் 1 வீக்லாம் திருமலையில் யாரும் இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் 2-3 டேஸ் வந்து இருந்துட்டு வந்துடுவோம் இல்லையா. அதை தாண்டி அங்கே பார்க்குறதுக்கும் வந்து இடங்கள் கம்மி தான். பட் ஒரு சில தீர்த்தங்களெல்லாம் இருக்குது. அந்த தீர்த்தங்களெல்லாம் எப்போயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ தனியாலாம் போயிட்டு வர முடியாது, கண்டிப்பாக ரிஸ்க்கு. ஸோ கூட்டமாக வருஷத்துக்கு ஒரு நாளுன்னு சொல்லிட்டு அங்கே முக்கோட்டின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செலிப்ரேஷனுக்கு மட்டும்தான் நம்ம போயிட்டு வர முடியும் இல்லையா. அதனால் சொல்ல வரேன். நானுமே இந்த வாட்டி அந்த மாதிரி ஒரு தீர்த்தத்தில் ரொம்பவும் டஃபஸ்ட்டு ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, அதாவது தும்பூர் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு தான் ரொம்ப கடினமான பாதை, ரொம்ப நேரம் பிடிக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் வைஸ் கூட அதிகம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு 31 மார்ச் 2026, அதுக்கப்புறம் 1 ஏப்ரல் 2026 இந்த 2 நாள் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த மெசேஜ் எனக்கு ஃபார்வேர்ட் ஆன உடனே நான் 31ஆந்தேதி நான் போயிட்டு அந்த தீர்த்தத்தில் நான் குளிச்சுட்டு நான் எஸ்எஸ்டி டோக்கன் போட்டிருந்தேன். அது மூலமாக நான் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நான் வந்திருந்தேன். ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஸோ திருமலை அண்ணாலே எல்லாருக்குமே இந்த ஒரு வியூ வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வியூ. அங்கே பார்த்திங்கன்னா கருடர் வந்து இருப்பார். ஸோ கருடருக்கு பின்னாடி அந்த 7 மலைகள், அதில் ஒரு சில மலைகள் ரொம்ப அபூர்வமாக இருக்கும். ரொம்ப, அதாவது அந்த வெங்கடேஷ பெருமாளோட பாதம் அங்கே இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே தான் ஒரு டோல்கேட்டும் இருக்குது, பெரிய டோல்கேட்டு. ஸோ கருடர் வந்து நல்லாவே நம்ம பார்த்தோம். ஸோ நல்லாவே எனக்கு இங்கே ஃபோன் மூலமாக ரெக்கார்ட் ஆகிருக்கு அந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே. ஸோ எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ திருமலைக்கு போயிட்டு வந்தாலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்களும் வராங்க. ஸோ முன்னாடியெல்லாம் வந்து நிறைய கூச்சல், குழப்பங்கள், சண்டை சச்சரவெல்லாம் பார்ப்போம். இப்போல்லாம் வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க கடவுளை சேவிச்சுக்கலாமா, நிம்மதியாக போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நான் அந்த லைன்லேயோ வேறு எங்கேயோலாம் சண்டை சச்சரவெல்லாம் பெருசாக பார்க்கல. அப்படியும் ஒரு சில மக்கள் வந்து சண்டை சச்சரவு பண்ணுறதுக்குனே வராங்க, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. பட் மேக்ஸிமம் 98%, 99% எல்லாருமே நிம்மதியாக யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் சாமியை சேவிச்சோமா நம்ம வீடு திரும்பணுமா தான் இருக்கும். ஸோ அது ரொம்பவும் நல்லது தான். ஸோ மாதம் திருமலைக்கு போகலாமான்னு கூட எனக்கு தோணுச்சு. ஸோ கடைசியாக அம்மா இறக்கிறதுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி தான் நான் திருமலைக்கு போயிட்டு நான் மொட்டை போட்டுட்டு வந்தேன். ஸோ அடுத்த மாதம் அம்மா இறந்துடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. முக்கியமாக இப்போல்லாம் நான் சாமிக்கிட்ட எதுவும் வேண்டுறதே இல்லைங்க. அதனால் வேண்டுதல் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. பட் அம்மா அவ்வளோ சீக்கிரம் இறந்துருக்கக்கூடாது. என்னுடைய கசின் லாவண்யான்றவ இத்தனை லட்ச ரூபாய் காசு ஏமாற்றிருக்கக்கூடாது. ரொம்பவும் தப்பு. இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணி என் காசை ஆட்டையை போட்டுட்டு அவங்க நெல்லூரில் செட்டில் ஆகிட்டாங்களாம். அவங்களுக்கு ஓசியில் வீடு கிடச்சி போச்சு. இல்லைனா என் பெரியம்மாக்காரி அதுங்கக்கிட்ட வாடகைக்கு ஏதாவது விட்டுருக்குதான்னு தெரியல. ஆக மொத்தத்தில் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன்று கூடிட்டாங்க. ஸோ என்கிட்ட 40 லட்சத்தை ஏமாற்றிட்டு நான் அத்தினி லோனையும் நான் வந்து கட்டி முடிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதை நான் கட்டி தொலைணும். இந்த மாதிரி நேரத்தில் அவங்க நெல்லூரில் போய் செட்டில் ஆகிட்டு அந்த ஆள் என்ன ஆட்டோ ஓட்டுறான்னு தெரியல. ஆல்ரெடி அந்த ஆள் ஆட்டோ ஓட்டுறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அந்த பீடைங்களை நான் போய் பார்த்தா நம்ம மனசு இன்னும் கஷ்டப்படுத்திடுவாங்க. இந்த வாட்டி நான் இவ்வளோ தூரம் நான் போயிருந்தேன், ஓகேவா. எனக்கு கீழ்த்திருப்பதியில் பெரியம்மாவை பார்த்துட்டு வரணும், அங்கே பத்மாவதி தாயாரை பார்த்துட்டு வரணும்னு தோணுச்சு. ஆனால் உள்ளே வந்து பயமாக இருக்குது. அவங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க. காசும் 40 லட்சம் இழந்து அதுக்கப்புறம் அந்த சனியனுங்க கிட்ட வந்து வாயில் விழணும், அதன் ஏதாவது மனசை கஷ்டப்படுத்தி பேசிடுங்கன்னு சொல்லி பயந்தே நான் வந்து போகலை. அந்த பக்கமே வேணாண்டா, தலையை காட்டக்கூடாதுடான்னு சொல்லிவிட்டு அந்த பீடைங்க ஒழியட்டோண்டான்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேங்க. என்னுடைய காசு 40 லட்சம் ரூபாய் திரும்பி வரும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு 26 லட்ச ரூபாய் அனுப்பி வச்ச ஐஎம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபே இருக்குது. அதை தாண்டி அது 6 மாதத்தில் கொடுத்துட்றேன்னு சொன்னதுனால அந்த மாதம் 1.25 லட்சம் கட்டின அந்த ப்ரூஃப் இருக்குது. அப்போ அது ஒரு 7 லட்சம், அப்போ அது 26 லட்சம், 33 லட்சம். இது ரொட்டேஷன் பண்ணதுக்கு அது இதுன்னு 40 லட்ச ரூபாய் மொத்தம். இந்த 40 லட்ச ரூபாவும் நான் மாதத்துக்கு ₹1 வட்டின்னு போட்டால் கூட 40,000 ரூபாய், ₹2 வட்டின்னு கணக்கு வச்சா கூட மாதத்துக்கு 80,000 ரூபாய் கொடுக்கணும். அப்போ வருஷத்துக்கு என்ன ஆச்சு? 10 லட்ச ரூபாய்க்கு மேலே. இப்போ ஆல்ரெடி 1.5 வருஷமாக அவங்க 1 பைசா கொடுக்கல, எனக்கு கான்டாக்டே இல்லாமல் இருக்காங்க. இந்த 1.5 வருஷத்துக்கு 15 லட்ச ரூபாய். அந்த 15 லட்சத்தையும் 40 லட்சத்தோடு சேர்த்து 55 லட்ச ரூபாய். அப்போ அந்த 55 லட்ச ரூபாய்க்கு மாதம் வட்டி 1,10,000 ரூபாய். இப்படியே அதுங்க எனக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் எனக்கு கடைசியில் ஈடாக
ஆகாது. நான் அதுங்களுக்கு வட்டிக்கு ஆசைப்பட்டு கொடுக்கல, இஎம்ஐ கரெக்டாக கட்டினா போதும்னு சொல்லிட்டு தான் நான் கடனை வாங்கி கொடுத்தேன். ஆனால் அவங்க என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்க. எனக்கு அவங்க வந்து 2 கோடி 3 கோடி கொடுத்தா கூட அவங்க எனக்கு ஏமாத்தின அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸு என்னை மனசை காயப்படுத்தினது, எங்கள் அம்மாவை வந்து இவ்வளோ சீக்கிரம் கொன்னது, ஒரு விதத்தில் அவங்க கொடுத்த ஸ்ட்ரெஸ்ஸு, அவள் கொடுத்த அந்த ஸ்ட்ரெஸ்லேயே எங்கள் அம்மா செத்துட்டாங்க. நான் வந்து நொந்து போய் கிடக்கிறேன். எனக்கு இதுங்க கொடுத்த ஸ்ட்ரெஸ்லேயே தான் நாங்கள் வந்து வீணாக போயிட்டோம். போனால் போட்டோம், பரதேசி நாய்ங்க, சொந்த வீடு வாசலில் அமைச்சிக்கிட்டோன்னு சொல்லி நான் ஆசைப்பட்டா அப்படி சுற்றி இப்படி சுற்றி நெல்லூரில் வந்து என் பெரியம்மாக்காரிக்கிட்ட போயிட்டு விழுந்து கிடக்கிறாள். இந்த இழவை எடுத்தவ இந்த இழவை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம்ல. எதுக்கு என்கிட்ட இத்தனை லட்ச ரூபாய் காசு ஆட்டையை போடணும்? புறம்போக்குங்க வேலை பார்க்கறதுக்கு வந்து தெம்பு இல்லை, சும்மா உட்காந்து ஃபோனில் கேம் விளாடுவானுங்க புருஷனும் பிள்ளையும். அந்த மாதிரி தருதலைங்களுக்கு ஃபஸ்ட்டே எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் பிச்சை எடுத்துருக்கலாம்ல அந்த தேவடியா. அந்த லாவண்யா என்கிட்ட எதுக்குங்க காசு, இத்தனை காசு வாங்கி என்னை அவதூறு பேசி என் மனசை கஷ்டப்படுத்தி ரணப்படுத்தி என்னை வந்து கல்லை விட்டு எரிய வந்து பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி புறம்போக்கு வாழ்க்கை வாழ்கிறாங்கல்ல. எங்கள் அம்மா அப்படி வாழ்ந்தாங்களா? நான் அப்படி வாழ்ந்தேனா? எங்கள் அம்மா என்றைக்காக இருந்தாலும் நீ வந்து கஷ்டப்பட்டு நீ அமைச்சிக்கோடா, எந்த நாய் வீட்டுக்கும் நம்ம போய் உட்கார தேவையில்லைன்னு சொன்னாங்க. இவ பாருங்க, உஷார பஞ்ச பரதேசி வேஷம் போட்டு என்கிட்ட காசு பிடுங்கி இப்போ அங்கே போய் செட்டில் ஆகிட்டா நெல்லூரில் போயிட்டு. ஒரு இன்டிமேஷன் கிடையாது, நாங்கள் இங்கே இருக்கோண்டா, எங்களால் காசு ரெடி பண்ண முடியலடா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, சாப்பிட்டியா, தூங்குனியா, எப்படி இருக்க, ஒன்றுமே கிடையாது. ஃபோன் நம்பர்லாம் டீஆக்டிவேட் பண்ணி நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. என்னை ஏமாற்றிட்டு என் குடியை கெடுத்து நான் நடு ரோட்டில் உட்காரணும்னு நினச்சி நான் போனது அவள் நல்லா இருக்கா. ஒரு சில சனியனுங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாதுன்னா வாழ்நாள் முழுக்க நம்ம பேசுகிற மாதிரி கடவுள் அமைச்சிட்டானே. அந்த சனியனுங்களை பற்றி யோசிக்கக்கூடாது, அதுங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க, அவங்க செஞ்ச பாவம் அவங்களோட போட்டோன்னெலாம் நம்ம விட முடியாதுங்க. இத்தனை லட்சம் ரூபாய் நான் கடனை தீர்த்துட்டு அந்த நாய்ங்களை நான் வந்து கோர்ட்டில் கேஸு போட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். என்ன கேஸ் போட்டாலும் அதுக்கிட்ட காசு இல்லைன்னு உக்காந்துப்பான் அந்த ஆள் ஒரு லவடி கபால், ஒன்றுத்துக்கும் தேராத எச்சக்கலை தேவடியா பையன், லாவண்யா புருஷன். என்ன தான் பண்ண முடியும்? ஒன்றுமே புரியலையே. நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசில் எனக்கு வீணாக போச்சு. எனக்கு என்ன காசு செட்டியில் ஏதாவது நுங்கம்பாக்கத்தில் லேண்ட் இருக்குதா? அந்த புறம்போக்குங்களுக்கு தானே இருக்குது, அதுங்களுக்கு தானே 1.5 கோடி ரூபாய் என்னத்தை வாங்கி தின்னான்னு தெரியலையா அந்த புறம்போக்கு. பார்க்குறதுக்கு தொடப்பு குச்சி மாதிரி இருக்கும், உடச்சி போட்டு இருக்கலாம் அந்த தேவடியா. என்கிட்ட காசு வாங்கி வாங்கி தூக்கி கொடுத்துட்டா. கடவுள்கிட்ட போயிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோவில் கூட இப்படி புலம்ப வச்சுட்டாங்களே. என் வாயில் வந்து கெட்ட வார்த்தையே வராது முன்னாடியெல்லாம். இப்போல்லாம் இத்தனை கெட்ட வார்த்தை வருதுன்னா அதுக்கு என் பக்கத்து புறம்போக்கு தேவடியா பசங்களும் இந்த லாவண்யா தேவடியாலும் தான் காரணம். மக்களே என்னை மன்னிச்சிடுங்க, ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணலான்னு வரப்போ இந்த மாதிரி புலம்ப வச்சிடுறாங்க. ஸோ என்ன தான் வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை நார்மல் வாய்ஸில் கூட நான் விட்டுடுவேன். ஸோ இந்த மாதிரி புலம்பியே ஆகணும், வேறு வழி இல்லை, உங்ககிட்ட தான் புலம்பணும். இது மூலமாக கடவுளுக்கு போய் சேரட்டும், உங்கள் எல்லாருக்கும் சேரட்டும், எனக்கு நல்லது நடக்கும் சொல்லி வேண்டிக்கோங்க. ஸோ எனக்கு இனிமேல் யாரும் உபத்திரம் பண்ணலனாலும் நல்லாயிருக்கும், உதவி பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா ஏசி பஸ்ஸில் ஜம்முன்னு நம்ம திருமலையை இறங்கினதுக்கப்புறம் உடனே வந்து அடுத்த பஸ்ஸு பாப்ப விநாசனம் பஸ் தான் நான் ஏறி இருந்தேன். ஸோ அங்கே பாப்ப விநாசனம் பஸ்ஸு ரொம்ப காலியாக இருந்தது. நான் தான் வந்து தும்புரு திருத்தத்துக்கு எல்லாம் இன்றைக்கி தானே போகிறாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமாம்ப்பா ஏறுங்கன்னு சொல்லிட்டு நான் ஏறினதுக்கப்புறம் என் பின்னாடி எல்லா கூட்டமும் ஏறிச்சு பாப்ப விநாசனம் பஸ்ஸில். அடுத்து அந்த வீடியோ மூலமாக சந்திக்கலாம். ஸோ அதுவரை விடைபெறுகிறேன். ஸோ ஹாவ் அ கிரேட் டே, பாய்.